ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செம்ம கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக், அது பொட்டேட்டோவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் 2 வேக வச்சு மேஷ் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தான், 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வெறும் கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், இது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா காரத்துக்காக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆர் சாம்பார் பவுடர், எது இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. பொட்டேட்டோ வேக வச்சுட்டு இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். டேஸ்ட் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பட் ஆனால் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சேர்க்க மறந்து போச்சு. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னமும் மறந்து போச்சுன்னு பார்த்தேன், ஆனால் கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணக்குள்ளே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு இதை சுட்டு காட்டுறேன். இவ்வளோ தான், எல்லாமே இதே சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோ எல்லாமே குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் நல்லா க்ரஷ் பண்ண மேகி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது 2 இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா இதில் நம்ம இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடக்குள்ள டேஸ்ட் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு மேகியில் நம்ம சுற்றி எடுத்தால் போதும். எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோ பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே மேகியில் நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இது ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை ஒன்றா நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆயிலில் போட்டாச்சு. இது இப்படியே 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போயே திருப்பி விட்டோன்னா பொட்டேட்டோ வந்துட்டு உடஞ்சி போயிடும் அந்த பால்ஸ் எல்லாமே. ஸோ 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டு ஈவனாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு 1 நிமிஷமாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு நம்ம இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பொட்டேட்டோ வந்துட்டு ஆயிலில் பிரிஞ்சு வராது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பொட்டேட்டோ வந்துட்டு ஆயிலில் பிரிஞ்சு வந்துடும். இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட டிப், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாமே இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி விட்டாச்சு. இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ கூட ஆல்ரெடி வேக வச்சு மேஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை ஆகணுன்றது தேவையில்லை. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இது ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அண்ட் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர்.